நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் ஒருவரையும் மோடி அரசு விட்டு வைக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். பொது தேர்வின் புனித தன்மையை கெடுக்கும் நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதன் மூலம் நமது இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் ஒருவரையும் மோடி அரசு விட்டு வைக்காது என்று கூறியுள்ள அமித்ஷா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு சட்டப்படி தண்டனை விதிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிட மாட்டோம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.